அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில பகவத்கீதை படிப்பது மூலியமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பகவத்கீதை என்பது பார்த்தீங்கன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு ஒரு இறைவனுடைய ஒரு பாடல் தான் பகவத்கீதை. ஸோ இந்த பகவத்கீதை படிச்சா என்னென்ன பலன் நமக்கு வரும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வகையான யுத்தத்தில நம்ம இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுத்தம் என்பது இருக்கின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு எக்ஸாம்ன்றது யுத்தம். ஒரு லாயருக்கு கோர்ட்ன்றது ஒரு ஒரு யுத்தம். இப்படி எல்லாருக்குமே ஒரு யுத்தத்த தினசரி நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இந்த யுத்தத்துல நம்ம சில சமயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிப்ரஷன் ஆகுறோம். கன்ஃப்யூஷன் ஸ்டேட்ல நம்ம உட்கார்ந்துர்றோம். ஸோ, இப்படிப்பட்ட கன்ஃப்யூஷன் தான் அர்ஜுனுக்கு இருந்துச்சு. பகவத்கீதை மூலியமா கிருஷ்ண பரமாத்மா அந்த கன்ஃப்யூஷன்ல இருந்து அவன வெளிய கொண்டு வந்து யுத்தம் பண்ண வச்சு ஜெயிக்கவும் வச்சாரு. அதே மாரி நம்மளுக்கும் நம்முடைய யுத்தத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்டின்னா, நிச்சயமாக பகவத்கீதை படிச்சே ஆகணும். படிப்பது மூலியமாக பல வகையான பலன் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து இளைஞர்கள் பகவத்கீதை படிக்கலாமா? அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவத்கீதை என்னமோ பார்த்தீங்கன்னா, வயசானவர்கள் படிக்கக்கூடிய காவியம் நெனச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. நம்ம இளைஞர்கள் எப்படி வாழணும்? எல்லாருக்குமே ஃபோன்ல எப்படி யூஸ் பண்றதுன்ற ஒரு நாலேட்ஜ் இருக்குது. எல்லா Instagram ரீல்ஸ் எப்படி பார்க்கலாம்னு நாலேட்ஜ் இருக்குது. Instaல பண்ணிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். எல்லாத்துக்குமே எல்லா பத்தியும் அறிவு இருக்குது. ஆனா, நம்மளுடைய வாழ்க்கைய எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான அறிவு, தெளிவு யாருக்குமே கிடையாது. அந்த ஒரு ஞானம், அந்த ஒரு தெளிவு பகவத்கீதையில மட்டும் தான் இருக்குது. அதனால பகவத்கீதை நம்முடைய இளைஞர்கள் கண்டிப்பா கட்டாயமா படிச்சே ஆகணும். அதுல வந்து அவங்களுக்கு வந்து படிப்பு மூலியமாக ஒரு நல்ல லைஃப் அவங்க வாழலாம். அவங்களுக்கான யுத்தத்துல நிச்சயமா ஜெயிப்பாங்க. இந்த பகவத்கீதை என்பது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குழப்பங்களுக்கு எல்லாமே அ தீர வச்சு, நம்மள வந்து ஒரு நல்ல மனிதனா, ஒரு மேம்பட்ட மனிதனா உருவாக்கி குடுக்கும். ஒரு நல்ல ஒரு ஆன்மீக புரிதல் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, நமக்குள்ள நெறைய விதமான கேள்விகள் நம்ம அறியாமலே இருக்கும். நம்ம ஒரு 100 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றோம் வாழ்றோம். ஓகேவா? அப்படி வச்சுக்கலாம். 100 வருஷம் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? 100 வருஷம் கழிச்சு நம்ம எங்க போறோம்? இந்த பூமி நம்ம இருந்தாலும் தொடர்ந்து 100 வருஷத்துக்கு மன்னிக்கணும். தொடர்ந்து இந்த பூமி இருக்க தான் போது. ஆனா நம்ம வர்றோம், போயிர்றோம். நம்ம இதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? இதுக்கப்புறம் எங்க போறோம்ன்ற குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த குழப்பத்திற்கான ஒரே தீர்வு, நீங்க படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் பகவத்கீதை தான். இந்த பகவத்கீதைய பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோர்ஸா பகவத்கீதா லைஃப் மாஸ்டரி கோர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் உருவாக்கியிருக்கேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த கோர்ஸ படிக்கிறது மூலியமாக உங்களுக்கு ரொம்ப புரியும்படியா நான் பகவத்கீதைய வந்து ரொம்ப சூப்பரா, சிம்பிளா அந்த கோர்ஸ்ல நான் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த கோர்ஸ அனைவரும் வாங்கி கற்க வேண்டும் தான் என்னுடைய ஆசை. ஓகே. நன்றி, வணக்கம்.